ஹாய். கெமிக்கல் பீல்ஸ் அப்படின்னா என்ன? இது யாருக்கு பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? இந்த வீடியோல பார்த்துடலாமா? நம்ம சலூன் சர்வீஸ் எடுத்து நெறைய ஃபேஷியல்ஸ்லாம் எடுத்து என் ஸ்கின்ல நெறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபேஷியல் பண்ணியும் என் ஸ்கின் க்ளோவா இல்ல, என் ஸ்கின் சரியாகல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த கெமிக்கல் பீல்ஸ் நம்ம பண்ண போறோம். இது யாருக்கெல்லாம் பண்ணலான்னா, நெறைய பிம்பிள்ஸ் இருக்கவங்க, இல்ல ஃபேஸ்ல ஏதாவது சன் பர்ன் ஆனவங்க, இல்லன்னா சன் டேன் இருக்கவங்க, இல்லைன்னா நிறைய மார்க்ஸ், அதாவது சிக்கன் பாக்ஸ் வந்து அதில் இருக்க மார்க்ஸ் இருக்கிறவங்க, இல்லைன்னா மெலாஸ்மா மங்குன்னு சொல்லுவோம், அதில் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் நம்ம கெமிக்கல் பீல்ஸ் பண்ணுவோம். இது ஒரு 5 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். கெமிக்கல் பீலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணி அதை வைப் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் 4th or 5th டேலேருந்து பீல் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம எபிடெர்மிஸ் லேயர் வந்து பீல் ஆக ஆரம்பிக்கும். அது பீல் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அந்த மெலாஸ்மா என்ன மார்க்ஸ் இருந்தாலும் அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நிறைய சிட்டிங்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது வரும். அதாவது பிம்பிள்ஸ் இருக்கவங்க 2 to 3 சிட்டிங்ஸ் எடுக்கலாம், இல்லை மெலாஸ்மா இருக்கவங்க 5 to 6 சிட்டிங்ஸ் எடுக்கலாம். இதுக்கு என்னென்ன பீல்ஸ் யார் யாருக்கு எந்தெந்த ஸ்கின்னுக்கு போடணுன்றது எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டெர்மட்டாலஜி இல்லைனா எஸ்தெட்டிஷியன் கிட்ட போய் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால நீங்கள் எப்போவுமே சலூன் சர்வீஸ் பண்ணி எனக்கு எந்த ஒரு இதுவுமே என் ஃபேஸில் தெரியல அப்படின்றவங்க இந்த கெமிக்கல் பீல்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் எல்லா வித பிரச்சனையும் போய் நல்ல க்ளோவாக ஷைனியாகவும் ஆகும். இது இல்லாமல் இது எதுவுமே இல்லாதவங்க கூட என் ஃபேஸில் ஒரு க்ளோ வேணும் அப்படின்றதுக்காக எல்லோ பீல் கூட எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் எடுத்துக்கலாம். இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதவரம் எம்எச் ரோட்டில் இருக்க நம்ம சலூனை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. கான்டாக்ட் நம்பரை எடுத்து கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.